வாங்க வாங்க, தைரியமா வாங்க. வாங்க வாங்க, நான் இருக்கல. வாங்க. நான் சொல்ல பெரியவர், இந்த வீட்டுல எல்லாரையும் வளர்த்தது இவர்தான். நீங்க எங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இங்க பேசிட்டு வரேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாமகவின் உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பூசல். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? இன்றைய நிகழ்வுகள் முதற்கொண்டு இப்பொழுது என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை முதற்கொண்டு நாம் பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்களது கேள்விக்குள் செல்வோம். முதல் நேயரின் கேள்வி, உண்மையிலேயே பாமகவில் நடப்பது என்ன? மகேஷ் அவர்கள் கீரனூர்லேருந்து கேட்டிருக்காரு. அன்பு நண்பரே, நம்மளுடைய முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்திருந்தாலும் அது புரிந்திருக்கும், அல்லது பல பேர் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு நடப்பது முழுக்க முழுக்க அதிகார ஒரு போராட்டம். அதிகாரம் யார் கையில் கொடுக்க போகிறார் ராமதாஸ் அவர்கள்? இந்த அதிகாரத்தை அங்குள்ள ஏறக்குறைய 3000 கோடி சொத்துக்களை அந்த நடத்தி கொண்டிருக்கும் சரஸ்வதி ட்ரஸ்ட்டை இதெல்லாம் யார் பராமரிக்கப் போகின்றார்கள்? பாமகவின் வருங்கால தலைவர் யார்? எதிர்காலத்தின் நிலைமை என்ன? அப்படிங்கிறதுக்காகவே இது ஒரு அதிகார மோதல் தான். இது ஏன் அதிகார மோதல்? தந்தை மட்டும்தானே இருக்காரு, அவருக்கு ஒரே பையன் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதே தந்தை செய்து கொண்டிருக்கின்ற அடுத்த தவறுக்கு தான் இந்த பிரச்சனையே. அதாவது தனது மகளுடைய மகனை, முகுந்தன் என்ற அந்த பேரனை அவர் இளைஞரணி செயலாளராக அறிவித்தது தான் இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம். முழுக்க முழுக்க இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவும் நடக்கின்ற ஒரு போராட்டம் தான் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள இந்த ஒரு போராட்டம். அடுத்த கேள்வியாக, தந்தை மகனுக்கு இடையில் நடப்பது சண்டையா அல்லது நாடகமா? துருவன் அப்படிங்கிறவர் தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காரு. அன்பு தோழரே, அனைவரும் ஆரம்பத்தில் நினைத்தது அப்படித்தான். இவர்கள் இருவரும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாமும் அதை பற்றியான சிந்தனையில் தான் இருந்தோம். ஆனால் அடுத்தடுத்து நடந்தவற்றை, இன்று வரை நடந்து கொண்டிருப்பவற்றை பார்த்தால் இது இருவரும் சேர்ந்து நாடகமெல்லாம் போடவில்லை, இது உண்மையான சண்டை. நாம் முதல் கேள்விக்கு பதில் சொன்னது போல இது ஒரு அதிகார சண்டை. நாம் இதில் இன்னொன்னையும் முக்கியமாக சொல்லணும். இது ஒரு நாடகம் என்றால் தனது தாயை பாட்டிலால் எடுத்து அடிக்க வந்தார் அப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்ல மாட்டார். எனது மகனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரே இல்லை, அவன் அதிகமாக பொய் சொல்லுவான், அவனை நான் நியமித்ததே தவறு செய்து விட்டேன் அப்படின்லாம் வீட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனைகளை வெளி உலகில் பொது வெளியில் போட்டு உடைக்க மாட்டார், யாருமே செய்ய மாட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அவர் உண்மையிலேயே இது நடப்பது நாடகம் அல்ல, அப்பாவிற்கும் மகனுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு. இது ஒரு மேடையிலேயே நாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இது மேடையிலேயே ஆரம்பித்த ஒரு சண்டை தான். அடுத்த தோழர் கேட்கின்ற கேள்விக்கு செல்வோம். இதில் பிஜேபிக்கு, குறிப்பாக குருமூர்த்திக்கு என்ன வேலை அப்படின்னு அகிலன் செங்கல்பட்டிலிருந்து கேட்குறாரு. நண்பர் அவர்களே, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழில் ரெகுலராக சொல்கிற ஒரு சொலவடை. ஆகையினால தந்தையும் மகனும் அடித்து கொண்ட அல்லது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு குடும்ப பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனைக்கு இவர் ஏன் மூக்கை நுழைக்கின்றார் என்று கேட்டார். நீங்கள் கேட்பது சரியான கேள்விதான். ஆனால் அதற்கு தான் அவர் குருமூர்த்தி ஒரு அருமையான பதிலை சொல்லிட்டு போனார். என்னன்னா, எனது நீண்ட கால நண்பரை பார்க்க வந்தேன். இது எவ்வளவு பிராடுத்தனம், எவ்வளவு பொய் நிறைந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்கே பேட்டி எடுத்த ஒரு சில பத்திரிகையாளர்கள் அவர்களுக்குள் முணங்குவதும் நமக்கு கேட்டது. இவர் சென்று பார்க்கின்றார், 3 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர் உள்ளே போகும்போது தான் அன்புமணி பேசிட்டு வெளியில் வர்றாரு. இவர் அன்புமணியை ஏற்பாடு பண்ணிய ஆள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அன்புமணியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், அன்புமணியை அவரை நான் பார்க்கலையே, வந்தாரா அப்படின்னு திருப்பிட்டு பத்திரிகையாளரே கேட்கின்றார். பிஜேபியை விட்டு, பிஜேபி கூட்டணியை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் போயிடக்கூடாது, இதுதான் அவங்களுடைய நோக்கமே. இதை ராமதாஸிடம் மற்றவர்களால் பேச முடியாது. அவர் விடாப்பிடியாக இருக்கிறார், பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வரணும், ஏடிஎம்க்கு வேணால் தனிச்சு வரட்டும், அவரோட கூட்டணி போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது அவர்
பல இடங்களில் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகையினால அவரை யாரை கொண்டு அனுப்புனா அந்த குடும்பம் விளங்கும், யாரை அனுப்பினால் அதற்கு பிறகு அவர் செழுமையாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றது மாதிரி நவீன கால நாரதர், அதாவது நாரதருடைய கழகம் நன்மையில் முடியும் அப்படிம்பாங்க. நமது குருமூர்த்தி செய்த கழகங்கள் எப்படி முடிந்திருக்கின்றது என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஓபிஎஸ் போய் பார்த்தாரு, நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. தியானம் பண்ணதோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக ரஜினியை போய் பார்த்தாரு, நீங்க கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. ஆனா அவர் கட்சியை ஆரம்பிக்கவில்லை, தப்பிச்சுக்கிட்டார். அவர் ஒரு பக்தியில் சிறந்த நபர் என்பதால் அவருக்கு தெய்வம் எதுவும் உணர்த்தியதா என்னவென்று தெரியவில்லை. இந்த சதி வலையிலிருந்து தப்பித்துக் கொண்டார். இப்ப ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்குள் புகுந்து விட்டார். அதாவது இதையும் தமிழ்ல இன்னொன்று சொல்லுவாங்க, என்னமோ புகுந்த வீடு உருப்படாது என்று சொல்வார்கள். அதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்லலைங்க, அனைவரும் சொன்னதுதான். பாவம் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதை நம்பியுள்ள மக்களும். அடுத்த கேள்வி, ராமதாஸ் அவர்களின் வலதுகரமாக இருந்த காடுவெட்டி குரு இறப்பதற்கு அன்புமணிதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர்ல இருந்து. அம்மா, உங்க ஊருக்கு பக்கம் தான் காடுவெட்டி, நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது காடுவெட்டி குருவிடம் பணம் இல்லாத காரணத்தால் அவர் ராமதாசுடைய வலதுகரமாக சுற்றி கொண்டிருந்தாலும் சம்பாதிக்க தெரியாத ஒரு மனிதர். அதனால் அவரிடம் போதிய பணம் மருத்துவ செலவிற்கு போதிய பணம் இல்லாத காரணத்தினால் இவர்களை எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஐயா எங்களை எப்படியும் காப்பாற்றி விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சமயத்தில் அன்புமணி கட்சிக்குள்ள வந்திருந்ததுனால அன்புமணி அவரிடம் பாஸ்போர்ட் இல்லை, அது இது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு அவரை சிங்கப்பூருக்கு அனுப்பி அந்த மருத்துவம் பார்ப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. சிங்கப்பூர் சென்று மருத்துவம் பார்த்திருந்தால் பிழைத்திருப்பார் அப்படின்னு அவங்க ஆட்களே நிறைய பேர் சொல்றாங்க. அந்த நேரத்தில் கரண்டில் உள்ள பாஸ்போர்ட் இருந்திருக்கு. அதாவது அந்த சமயத்தில் அவர் நினைச்சிருந்தா அவர் தாராளமாக பாஸ்போர்ட் போகலாம், எக்ஸ்பைரியெல்லாம் ஆகலை, அவர் தாராளமாக வெளிநாடு சென்றிருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் அன்புமணி அவர்கள் பொய் சொல்லி அவருடைய மருத்துவத்தை கெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் முதற்கொண்டு அனைவருமே சொல்றாங்க. இது அவங்களுக்கு தான் வெளிச்சம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். இதை அன்புமணி அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய அதாவது காடுவெட்டி குருவுடைய சாபமோ என்னமோ தெரியவில்லை, இன்று அன்புமணியை போட்டு அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் நம்ம உங்களுடைய கேள்விக்கான பதிவு. அடுத்ததாக 2026க்கு பிறகு மகனிடம் கட்சியை ஒப்படைத்து விடுகிறேன் என்று ராமதாஸ் சொல்லும் உள் அர்த்தம் என்ன? இந்திரா அப்படிங்கிறவங்க கோவையிலிருந்து கேட்குறாங்க. அம்மா, உங்களுக்கான பதில். இதில் உள்ள அர்த்தம் மற்றவர்களுக்கு தெரிந்ததோ இல்லையோ, நமக்கு மிகவும் நன்றாக தெரிகின்றது. அதாவது 2024 பாராளுமன்ற தொகுதிக்கு எலெக்ஷன் நடந்தப்ப அதில் இவருடைய பேச்சையும் கேட்காமல், இது வந்து ராமதாஸ் அவர்களே சொன்னது, இவருடைய பேச்சையும் மீறி இவரது காலில் விழுந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. அதை தான் ராமதாஸோட சொன்னார். காலையில் கதவை திறந்தா பாரத மாதா கி ஜெய் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு 50 பேர் கோஷம் போட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து எல் முருகன் அவர்கள் இருந்தார். அப்புறம் இன்னொரு பையன் இருந்தா. அப்படி யாருன்னு கேட்டதுக்கு அண்ணாமலைன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி எனது மகளும் மருமகனும் காலில் விழுந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இவர் வந்து ராமதாஸ் அவர்கள் தனது பேட்டியிலேயே சொல்லியிருந்தார். பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைத்ததில் அன்புமணி அவர்களுக்கு தந்திரம் போதவில்லை என்று அப்பா நினைக்கிறார். அதாவது அவர் பயந்து போய், எங்கே பிஜேபி விட்டு விலகினோம்னா அவங்க நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு பயந்து போய் அவர் அந்த கூட்டணியை பெரிதாக பேரம் பேசாமல் அமைத்து விட்டார். அதாவது கிடைக்கின்ற சீட்டை வாங்கி கொண்டு அதற்கான செலவிற்கான பணத்தை மட்டும் வாங்கி கொண்டு அவர் கூட்டணி அமைத்து விட்டார். அதனால்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மகன் மேல் வெறுப்பு கொள்கின்றார். இவனுக்கு பேரமும் பேச தெரியல. ஒன்று கூட்டணியில் சேர்ந்தால் ஜெயிக்கணும், ஜெயிக்க முடியலையா அதற்கான பேரம் பேசி பணத்தையாவது அதிகமாக வாங்க தெரிய வேண்டும். ரெண்டும் தெரியல. ஆகையினால இந்த கூட்டணியில திருப்பி மகனுக்கிட்ட விட்டா நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லும் போதே தெளிவா சொல்றாரு பாருங்க. 2026 வரையிலும் நான் தலைவராக இருப்பேன். அதற்கு பிறகு
எனது மகனிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு அந்த பேரம் பேசும் தைரியமோ தந்திரமோ கிடையாது. ஆகையினால இந்த ஒரு முறை நான் பேரம் பேசி அதிகமான பணத்தை பெற்று விடுகிறேன், அதிகமான தொகுதிகளையும் பெற்று விடுகிறேன். அதற்கு பிறகு 2026 ஜெயிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பணம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கட்சி உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன், அதற்கு பிறகு பார்த்துக்கொள் என்பது போல் அவர் மிக தெளிவாக இதனை சொல்லுகின்றார். இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக உடைக்கும் ஒரு உண்மை. இது ராமதாஸ் அவர்களின் மனதிற்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லை, கூடவே இருக்கிற அவருடைய ஜி.கே. மணி போன்றவர்களுக்கும் நன்றாக தெரியும். அடுத்ததாக, அன்புமணி மன்னிப்பு கேட்ட பிறகும் ராமதாஸ் இறங்கி வராததற்கு காரணம் என்ன? பிரியன் அவர்கள் நாகர்கோயிலிருந்து கேட்கிறாரு. தோழர் அவர்களே, இதில் பாதி செய்தி முதல் நேயருக்கு இந்திரா அம்மாவுக்கு கொடுத்த அந்த பதிலேயே இருக்கு. இவருக்கு சாமர்த்தியம் போதவில்லை, அன்புமணிக்கு சாமர்த்தியம் போதவில்லை. அதனால அவர் மன்னிப்பு கேட்டாலும் இப்போதைக்கு 2026 தேர்தல் முடியும் வரையிலும் அவர் தலைவர் பதவியை அன்புமணி ராமதாஸிடம் ஒப்படைப்பதாக ஒரு ஐடியாவே கிடையாது. அவர் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் திருப்பி இவர் சொன்னது போல செயல் தலைவராக அவர் வேலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே ராமதாஸ் அவர்கள் இதற்கு இடம் கொடுப்பார். இல்லாவிட்டால் அன்புமணி அவர்கள் மன்னிப்பு கேட்டார். ஆனால் எப்படி கேட்டார்? நான் செய்த தவறை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களது பேச்சை கேட்டு தலைவராகவே தொடர்கின்றேன். நல்லா கேட்டுக்கோங்க, உங்களது பேச்சை கேட்டு நான் தலைவராகவே தொடர்கின்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதாவது உங்களது பேச்சை கேட்டு அப்படின்னு சொன்னால் அப்பா நம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இக்கு வச்சு அதை சொன்னார். ஆனால் அவர் தான் சொன்ன செயலில் சொன்ன காரியத்தில் மிகவும் தெளிவாக இருக்கின்றார். என்னன்னா, நீ செயல் தலைவராக செயல்படு. அதுதான் ராமதாஸுடைய ஒரே கண்டிஷன். அந்த செயல் தலைவராக செயல்பட்டால் அவர் இப்பவும் இறங்கி வருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டு நான் 2026 வரைக்குமோ அல்லது கடைசி வரைக்கும் தலைவராக தொடர்கின்றேன் என்றால் அந்த தலைவர் என்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ராமதாஸ் அவர்கள் கொடுப்பதற்கு மறுக்கின்றார். அடுத்ததாக, இது கோர்ட்டுக்கு சென்றால் யார் பக்கம் தீர்ப்பு வரும்? ஜெகன் அவர்கள் சேலத்திலிருந்து. அன்பு தோழர் அவர்களே, உங்களுடைய கவலை எங்களுக்கும் புரிகின்றது. ஆக்சுவலாக பாமகவுடைய பைலா என்ன சொல்லுது அப்படிங்கிறது யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை. அந்த பைலாவை பற்றி வெளியிலும் அவர்கள் சொல்வதில்லை. என்னை பொறுத்தவரையில் பைலா நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி கடைசி வரையிலும், அதாவது அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் கட்சி இருக்கும் என்றதாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறோம். எப்படித்தான் பொதுக்குழுவை கூட்டி தலைவராக தேர்ந்தெடுத்தாலும், பொருளாளர், செயலாளர் இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்தாலும் கட்சியின் கட்டுப்பாடு என்பது அந்த நிறுவனரின் கையில் தான் இருக்கும் என்று தான் நாங்களும் நினைக்கிறோம். அதுதான் கோர்ட்டிலும் பேசும். கோர்ட்டு அதைத்தான் எடுத்துக்கிறோம். ஆகையினால இதை நாம் சரியாக தெரியாமல் இதற்கான பதிலை கூறுவது தவறாக முடிந்துவிடும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இடையில் மாட்டி தவிக்கும், அதாவது தந்தை மகனுக்கு நடக்கும் இந்த போட்டியில், இந்த சண்டையில் இடையில் மாட்டி தவிக்கும் வன்னிய மக்களின் நிலைப்பாடு என்ன? ராஜா அவர்கள் வாழப்பாடியிலிருந்து கேட்டிருக்காரு. அன்பு தோழரே, இதில் படாத பாடுபட்டு கொண்டிருப்பது வன்னிய மக்கள் மட்டும்தான். பாவம் அவர்கள், பாவம் ஒரு பக்கம், வழி ஒரு பக்கம். ஆனால் அதற்குள் மாட்டி கஷ்டப்படுபவர்கள் இன்னொரு பக்கம். இதுவரையிலும் இந்த பாமக கட்சி நிறுவனரால் அல்லது அவரது மகனால் எந்த பயனையுமே அடையாமல் வருடா வருடம் என்பதை விட தேர்தலுக்கு தேர்தல் இவர்கள் ஓட்டு போடுவதோடு சரி. ஆனால் இவர்களால் எந்த பயனையும் அடையாத அந்த மக்கள் இப்பொழுதும் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய கொடுமை. நீங்கள் ராமதாஸ் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் அன்புமணியிடம் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா ராமதாஸ் அவர்களை நம்பித்தான் நீங்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறீங்க. நம்மளுடைய ஜாதிக்காரர் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவரையிலும் அவர் எந்த விதமான நன்மையும் நமது மக்களுக்கு செய்யவில்லை. இந்த 10.5% வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை என்னமோ திமுக தான் தட்டி பறித்தது போல, திமுக தான் நிறுத்தி வைத்தது போல சொல்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. ஏன்னா அந்த 10.5% நிச்சயமாக வராது அப்படிங்கிறது ராமதாஸுக்கும் தெரியும், அன்புமணிக்கும் தெரியும், அதை சட்டமாக இயற்றிய எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும்.
ஆகையினால இது அடுத்த தேர்தலை கருத்தில் கொண்டு அவர்கள் அமைத்த ஒரு பொய் பிரச்சாரம். எனவே மக்களே, நீங்கள் இதை நம்ப வேண்டாம். மத்திய அரசு 2027 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கணக்கெடுப்பிற்கு பிறகுதான் நம்முடைய மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதற்கான ஒதுக்கீடு எவ்வளவு இன்னும் அதிகமாக வாங்கலாம் என்பதை பற்றி எல்லா கட்சிகளும் யோசிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் நான் ராமதாஸ் அவர்களிடம் கேளுங்கள் என்று சொன்னது எது தெரியுமா? அவர் இதற்கு முன்பு நடந்த ஒரு தேர்தலில் தருமபுரி பக்கம் உள்ள கிராமங்களுக்கு சென்று மக்களை பார்த்து கற்பூரத்தை அணைத்து சத்தியம் பண்ண சொன்னார். எனக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் மாற்றி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னார். அப்படி சொன்ன அதே ராமதாஸ் தான் அதுக்கு முன்னாடி சொன்னார், எனது குடும்பத்திலோ நானோ எனது குடும்பத்திலோ யாருமே பதவிக்கு வரமாட்டோம், அப்படி வந்தால் எங்களை நடு ரோட்டில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் தனது மகனை கட்சிக்குள் கொண்டு வந்தார், கட்சியின் தலைவராக்கினார், அப்புறம் எம்பி ஆக்கினார். ஏன் எத்தனையோ பேர் அவருக்கு முன்னாடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் எம்பிக்கு தகுதியானவர்கள் இல்லையா? எம்பி ஆக்கினார், நல்லா சம்பாதிச்சாங்க. இப்பொழுது நான் தவறு செய்து விட்டேன், எனது மகனை எம்பி ஆக்கியது தவறு, அவனை சிறு வயதிலேயே அமைச்சராக்கியது தவறு, அவனுக்கு தலைவர் பதவி கொடுத்தது தவறு, அவன் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, அவன் பொய் பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்னைக்கு மன்னிப்பு கேட்கும் அதே ராமதாஸ் அவர்கள் சரி ஏதோ குடும்ப சூழ்நிலை செய்து விட்டார் என்று நாம் மன்னிப்பதற்கு தயாரானாலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்ன தெரியுமா? மீண்டுமாய் அவரது குடும்பத்தில் உள்ள ஒருவரை, முகுந்தனை, அதாவது அவருடைய பேரனை, மகளுடைய மகனை உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு விதமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ராமதாஸ் நம்மிடம் நடித்து கொண்டிருக்கின்றார். முன்பு நான் தவறு செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டாலும் மீண்டுமாய் அதே தவறை செய்வதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார். இதை நாம் எப்படிங்க மன்னிக்கிறது? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? வேறு ஒருத்தர் வெளியிலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து உங்கள் கட்சியிலேயே வெகு நாளாக இருக்கிறவர், வெகு நாளாக உழைப்பவர், நல்ல உழைப்பாளி, நல்ல பேச்சாளர், பண்பாளர், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்பவர் ஒருத்தரை பார்த்து அவர் உள்ளே கொண்டு வருவதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தால் நாம் நிச்சயமாக ராமதாஸ் பக்கம் நிற்கலாம். ஆனால் ஐயா அவர்கள் செய்வதோ மிக மிக தவறு. தான் ஏற்கனவே செய்தது தவறு என்று மன்னிப்பு கேட்கும் அவர் மீண்டுமாய் அதே தவறை செய்ய துணிகின்றார். அப்ப அவர் உங்கள்கிட்ட நாடகம் ஆடுகிறார், வன்னிய மக்களிடம் நாடகம் ஆடுகிறார், கண் துடைப்பிற்காக அவர் அழுகின்றார். அப்படித்தான் யோசனை பண்ண தோணுது. எனவே மக்களே, முடிவு உங்கள் கையில். கடைசியாக அந்த வன்னிய மக்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களது அறிவுரை என்ன? நம்பிராஜ் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து கேட்டிருக்காரு. நண்பர் நம்பிராஜ் அவர்களே, இதற்கு முன்பு கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில்தான் இதற்கும். வன்னிய மக்கள் புத்திசாலிகள், அறிவாளிகள், உழைப்பாளிகள், கைதேர்ந்த சிந்தனையாளர்கள். நாம் ஒன்றும் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. எனவே நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள படித்த குழந்தைகளை, நண்பர்களிடம் இதை பற்றி நன்கு ஆலோசியுங்கள். அந்த ஒரு குடும்பம் நமக்கு என்ன செய்தது, மீண்டுமாய் என்ன செய்ய எத்தனிக்கின்றது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு நமது ஜாதிக்காரங்க ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஓட்டு போட வேண்டாம். இத்தனை நாள் அவர்களிடம் நாம் ஏமாந்தது போதும், இனிமேலும் நாம் ஏமாறக்கூடாது. நான் சொல்றது இதுதான். ஒரு மகனை கொண்டு வந்தது தவறு என்று உணரும் அல்லது மன்னிப்பு கேட்கும் அதே ராமதாஸ் மீண்டுமாய் யாருக்காக இவ்வளவு கலேபரம் செய்து கொண்டிருக்கின்றார்? சரி, அவர் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க, இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அது யாரோட பேருங்க? சரஸ்வதி ட்ரஸ்ட்ங்கிறது யாரோட பேரு? அல்லது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கல்லூரியில் வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு அவங்க ஃப்ரீ சீட்டு தர்றாங்க? மற்றவங்களுக்கு வேண்டாம், நமது வன்னிய மக்களுக்கு யாருக்குமே கொடுப்பதில்லை. ஏன்? வருஷத்துக்கு ஒரு 10 பசங்களை நல்லா படிக்கிற ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுத்து 10 என்ன 25 பசங்கள் வரைக்கும் அவங்க செய்ய முடியும். நான் கேட்பது மிகவும் மிகவும் குறைவான ஒன்று. 10 மாணவர்களை தேர்ந்தெடுத்து வருடத்திற்கு 10 பேர் நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னா 10 வருஷத்தில் அவங்க 100 பேர் ஆகியிருப்பாங்க. 100 பேரும் படித்து வெளியில் வந்திருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெரிய இடத்துல எத்தனையோ பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நம்மளுடைய வன்னிய சமூகத்திலே
ஒரு எஸ்பி இருக்காங்களா, ஒரு கலெக்டர் இருக்காங்களா, ஒரு டாக்டர் இருக்காங்களா, இப்படியெல்லாம் மேல் பதவியில் யார் இருக்கா, உயர் பதவியில் யார் இருக்கா அப்படின்னு வருத்தப்படும் இதே அன்புமணியும் ராமதாஸ் ஐயா அவர்களும் அதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை யோசியுங்கள். முடிவு உங்கள் கையில். வன்னிய மக்களே, வன்னிய சகோதர நண்பர்களே, நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. எனவே உங்களது வாக்குரிமையும் சரி, சுய மரியாதையும் சரி இழந்து விடாதீர்கள். நன்றாக யோசித்து நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த நல்ல சிந்தனையோடு உங்களை வாங்க பேசலாம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றியான அடுத்த வீடியோவில் அலசுவோம். அதில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் இந்த திரையில் காட்டப்படுகின்ற அலைபேசி எண்ணில் உங்களது கேள்வியை அனுப்பலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குரலற்றவன் குரலுக்காக உங்கள் அபு. வணக்கம்.